ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆமென் ஆக மகிழ்ந்தே அன்பின் அகலமும் நீளமும் அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுடராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுடராய். கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே ஆவியும் மனவாட்டியும் ஆவியும் மனவாட்டியும் அவளுடன் வாரும் என்று அழைக்கிறாரே. வாரும் என்பே ஆவியும் மனவாட்டியும் அவளுடன் வாரும் என்று அழைக்கிறாரே. சீயோனே நீ பாருனக்காய் நாயகன் இயேசு தாம் வெளிப்படுவார். சீயோனே நீ பாருனக்காய் நாயகன் இயேசு தாம் வெளிப்படுவார். கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். அநேகருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம், ஆனால் அது ரொம்ப இந்த நாட்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. The Lord repay your work and a full reward be given you by the Lord God of Israel, under whose wings you have come for refuge. Hallelujah. The Lord repay your work and a full reward be given you அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டு விதமான பலன் என்று சொல்லும் பொழுது பிரதிபலன் என்கிற வார்த்தை இன்னைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். எதுக்காக? ஒரு பலனை எதிர்பார்த்து. ஒரு விதைக்கிறது, ஒரு விளைச்சலை எதிர்பார்த்து விதைக்கிறாங்க, அதுதான் பலன். பலன் என்று சொல்லும் பலன் இல்லை, பலன். பலன் என்று சொல்லும்போது ரிவார்டு. தேவனை பற்றி பார்த்தீங்கன்னா தம்முடைய ஜனங்களுக்கு பலன் அளிக்கிறதுல, ரிவார்ட் பண்ணுகிறதுல அவரை போல ஒரு தேவன் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும்
தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கும். தம்மை தேடி இப்போ வந்திருக்கீங்க பாருங்க, பார்த்து கொண்டிருக்கிறவங்க, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதுக்கு ஒரு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கு தானே கிடையாது. மத்தேயு 10வது அதிகாரத்தில் இங்கே எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா 42வது வசனத்தில், சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுத்தாலும் தன் பலனை அடையாமல் போகலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஆண்டுடைய ஊழியக்காரன் என்கிற நான் அடிப்படையில் கொடுக்கும் பொழுது, அவர்களை உபசரிக்கும் பொழுது, கனப்படுத்தும் போது தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. வேதத்தில் அநேகருக்கு ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கிறார். இந்த அம்மா ரூத், இந்த புஸ்தகத்தின் பெயர்ல இருக்கிற கதாபாத்திரம் ரூத் என்கிற அந்த ஸ்திரீயானவள் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவள். மோவாபிய பெண்மணி, மோவாபில் அதில் அந்நிய தேசத்தாராய் வாழ்ந்த ஜனங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் முதல் தரமில் உள்ளே வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க. இஸ்ரவேல் தேசத்தின் குடும்பம் ஒன்று, எலிமெலேக் என்கிறவருடைய குடும்பம் பஞ்சத்தின் மித்தமாக மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. போய் அங்கே போய் செட்டில் ஆகி இருக்கிற டைமில் எலிமெலேக்கும் நகோமியும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெண்களை பார்த்து திருமணம் பண்ணினார்கள். மக்லோன், கில்லியோன் என்று 2 பிள்ளைகள். ஒரு காலகட்டம் வந்து அந்த குடும்பத்தை மிகப்பெரிய ஒரு அழிவு சந்தித்தது. ரூத்துடைய கணவர் மரித்து போகிறார், மாமனார் மரித்து போகிறார், ஒரு கணவருடைய சகோதரர் மரித்து போகிறாங்க. இந்த வேளையில் மாமியார் 2 மருமகள் தான் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு செய்தி வருகிறது, இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் முடிஞ்சிருச்சு, இப்போ ஜனங்கள்லாம் இப்போ நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, இங்கே மோவாபில் ஆசீர்வாதம் இல்லையே என்ற உணர்வில் நகோமி புறப்பட்டு செல்லும் பொழுது 2 மருமக்களும் நாங்களும் உங்களோட வரோன்னு சொல்லி புறப்பட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே நகோமி மருமக்களை பார்த்து, நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க, என் கூட வந்து உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போய் உங்களுக்கு வயசு இருக்குது, யாரையா பார்த்து கல்யாணம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓர்பால் என்கிற மருமகள் மாமியாரை முத்தமிட்டு போய்விட்டார்கள். அவங்கள தப்பு சொல்ல முடியாது, அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் ரூத்தை பார்க்கும் பொழுது புறப்பட்ட அந்த பிரயாணத்தில் உறுதியாக இருந்து, ரூத் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் இதுதாங்க என்னுடைய வாழ்க்கையை தேவன். மாற்றினது. இந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி ஆண்டவரை பற்றி கொண்டு மாமியாரை பின்பற்றி வருகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் பெத்லகேம் ஊருக்கு வந்த பொழுது பிழைக்கிறதுக்கு வழி இல்லை. அந்த ஊரில் ஒரு பழக்கம் இருந்து ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார், விளைச்சல் நேரத்தில் அறுவடை அறுக்கும் பொழுது வேலையாட்கள் அறுத்துக்கிட்டே போகணும், ஏதாவது அறுவடை செய்யாமல் மிச்சம் விடப்பட்ட கதிர்களை திரும்பி போய் பொறுக்கக்கூடாது, அது ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருந்தார். இதில் பாருங்கள், எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க ஃபுல்லாக. கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கறக்கூடிய மனப்பான்மை இருக்கணும். அல்லேலூயா. தேவையுள்ளவங்களுக்கு, தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு இல்லை, இல்லாதவர்களுக்கு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதில் அந்த ஊரில் அந்த பழக்கம் இருந்து, பிழைக்க வழி இல்லாதவங்க, இயலாதவர்கள் வயலில் அறுவடை நடக்கும் பொழுது அறுத்துக்கிட்டே போவாங்க. அவங்க பின்னால் இவங்க போய் அவங்க விட்ட கதிர்களை எடுத்து சேர்த்து அதை தங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தி கொள்வார்கள். இதை பற்றி ரூத்துக்கு எப்படி தெரிய வந்திருக்கும்? மாமியார் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குமா, என்ன செய்யன்னு தெரியல நம்ம ஊரில் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ரூத் டிசைட் பண்ணி, சரி நான் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அறுவடை நடக்கிற நேரத்தில் யாருடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்குதோ நான் போய் அவன் வயலில் பின்னால் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி போகிறாங்க. போகிறப்ப தற்செயலாக நகோமிக்கும் எலிமெலேக்குக்கும் நெருங்கின உறவினாக மிகப்பெரிய செல்வந்தனாகிய போவாஸ் என்பவருடைய வயலில் போய் அவங்க பொறுக்க நேரிட்டது. போவாஸ் தன்னுடைய வயலில் அறுவடை வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களை பார்க்க வரும் பொழுது ஒரு அந்நிய பெண்மணி, இது யாருன்னு சொல்லி, யார் புதுசாக வந்து பின்னால் வயலில் பொறுக்கிக்கிட்டு இருக்காங்களே யாருன்னு கேட்கும் பொழுது, நகோமியோடு வந்த இந்த மகள் என்று சொல்லி சொன்ன உடனே தான் போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தை. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும்
உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு நீ முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடையாது. ரெண்டு விதமான ரிவார்டு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டுமே நம்ம தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிற ஒரு காரியம். ஒன்று செயல்களுக்கு தக்க பலன். ஆனால் அதில் கொஞ்சம் குறைகள் நமக்கு இருக்குது. ஏன்னா யாருமே நிறைவுன்னு சொல்ல முடியாது. ஏதோ நம்மளால் இயன்றதை செய்கிறோம். செய்கைகளுக்கு தக்க பலன். இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்திருக்கிறீங்க. ஒரு சிலர் ரிசல்ட் எதிர்பார்த்து கொண்டு ஒரு சிலர் எக்ஸாமுக்கு போகிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவாராக. அல்லேலூயா. ஆனால் அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகள், அந்த செட்டைக்குள்ள வந்தவனுக்கு அதுக்கு ஒரு பலன் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் செட்டைக்கு நிழல்ல வந்திருக்கிறீங்க? அதுக்குரிய நிறைவான பலன் அல்லேலூயா கர்த்தர் கொடுப்பாராக. ரூத் உடைய செய்கைகளுக்கு தக்க பலன் என்று இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்கள் மத்தியில் ரூத் செய்த 5 முக்கியமான காரியங்களை இன்னைக்கு உங்கள் மத்தியில் சொல்ல இருக்கிறேன். இந்த செய்கைகளுக்கு தக்க பலன் தான் பாருங்க, பைபிளில் கிட்டத்தட்ட கடைசி வாக்கு தத்தம்னு கூட சொல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். சொல்றாரு, ரூத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் தான் பைபிள்ல கடைசி வாக்கு தத்தமாக இருக்கு. கிட்டத்தட்ட அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் என்னோடு கூட வருகிறது. சின்ன ஒரு காரியமாக தான் கர்த்தருக்கென்று சாட்சியாய் செய்யும் போது அதற்குரிய பலன் உண்டு. ஆனால் இந்த ரூத்தின் கிரியைகள் 5 முக்கியமான காரியங்கள். முதல் கிரியை நீங்க பார்க்கும் பொழுது அன்கண்டிஷனல் faith or trust in God. நிபந்தனை இல்லாமல் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். இன்னைக்கு முதல் கிரியை என்ன? ரூத் செய்த முதல் காரியம் என்னது? ஒரு நிபந்தனை இல்லாம ஆண்டவரை விசுவாசித்தார்கள். நம்ம வாசித்தோமே ரூத் 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னிடத்தில் பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இதெல்லாம் மனுஷிகமா பேசுறதுன்னு வச்சுக்கிட்டாலும் உம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்ப அந்த ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை. இது எப்படி இருக்கு? ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் ஒரு மனுஷன் அறிக்கை பண்றார். 20, 21, 22 வசனங்களை நீங்கள் வாசித்தால், அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். யாக்கோபும் தகப்பன் வீட்டை விட்டு போறாரு. ரூத்தும் அதே மாதிரி தான். அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு போனாங்க. திரும்பி மோவாபுக்கு போனாங்களான்னு பைபிளில் போடலை. திரும்பி போக கூட வழி இல்லை. கண்டிப்பாக போயிருப்பாங்களான்னு ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா ஆண்டவரை பற்றி கொண்டுட்டு போயிட்டாங்க. திரும்பி மோவாபுக்கு போயிருக்க மாட்டேன். விசுவாச வீரர்களை பற்றி வாசிக்கும், தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைவு கூறலையாம். அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல் இன்னைக்கு நீங்கள் முதல் செய்கை, ஆசீர்வாதத்தின் முதல் பழி இருக்கோ இல்லையோ, எனக்கு தேவன் தாங்க, வேற எதையுமே நான் நம்ப போறல. அதுக்கு ஒரு பலன் இருக்குங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நிபந்தனை போடுறது, இப்படி செஞ்சீங்கன்னா நான் அப்படி செய்வேன். ஆனால் அவர் செய்யும்போது நம்ம செய்கிறது கிடையாது. இதுதான் பிரச்சனை. அவர் செய்கிறாரு, தங்களுடைய பங்கை அவர் செய்யும் பொழுது நம்முடைய பங்கை செயல்படுத்த மறந்து விடுகிறோம். அநேக நேரம் பலனை இழந்து போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் காரியம் டோட்டல் அண்ட் அன்கண்டிஷனல் ஃபெய்த். ரூத் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு முதல் காரியம் உண்மையாக ஆண்டவரை நிபந்தனை இல்லாமல் விசுவாசித்தார்கள். இரண்டாவது பார்க்கும் பொழுது கடினமான சூழ்நிலையிலும் தன் கடமையை செய்தார்கள். ரூத் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மோவாபிய ஸ்திரியானிய ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லிட்டு தான் போறாங்க. அல்லேலூயா. அதற்கு இவள், என் மகளே போ என்கிறாள். இந்த பழக்கம் ரூத்துக்கு விகற்பமான பழக்கமாக கூட இருந்திருக்கலாம். மோவாப் தேசத்தில் இப்படி ஒரு பழக்கம் இருந்ததா தெரியல. ஏழை எளியவர்கள் மேத்தில் கரிசனையாக இருக்கணுன்றதுக்காக ஆண்டவர் வயலில் அறுவடை அறுக்கும் பொழுது 4-5 கதிர்கள்
மறந்து விட்டாச்சுன்னா திரும்பி போய் அதை போய் ஃபுல்லாக பிடுங்கிட்டு வரக்கூடாதுன்னு ஆண்டவர் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். பின்னால் உங்களுக்கு பின்னால் வந்து ஏழை எளிய ஜனங்கள் அதை எடுத்து சாப்பிடலாம். ஸோ ஆகையால் ஒரு சிலர் தங்களுக்கு நிலம் இல்லாதவர்கள், பிழைக்க வழி இல்லாதவர்கள், சாப்பாடு இன்றைக்கி மாதிரி கடைகள்லாம் போனால் அங்கங்கே அரிசி விற்கிற கோதுமை விற்கிற கடை இருந்திருக்குமான்னு தெரியல. அல்லேலூயா. அன்றைக்கி போய் வயலில் தான் அறுவடை செய்து பிழைக்க வேண்டும், பணம் இல்லை, என்ன பண்ணுறது, இப்படி தான் போய் வயலில் போய் அறுவடை செய்யணும். ஆனாலும் வீட்டில் சும்மா இல்லை. இஸ்ரவேல் தேசம் புதிய இடத்துக்கு வந்து வேலை செய்து பழக்கமே இல்லை. ஆனாலும் தனக்கு ரொம்ப கடினமான ஒரு வேலையையும் செய்ய முற்பட்டாள். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தில் சமாரியாவிலே வாசல் அருகே இருந்த அந்த ஒலிமுக வாசலில் இருந்த 4 குஷ்டரோகிகளை பார்க்கிறோம். பிழைப்புக்கு வழி இல்லாதவர்கள் எழும்பி சீரிய இராணுவத்தை நோக்கி போவோம். ஏன்னா பட்டணத்தை சுற்றி முற்றுகை போட்டிருக்காங்க. பட்டணத்தில் தான் சாப்பாடல, அங்கே போனால் ஒருவேளை கிடைக்குதா, எல்லாம் கொண்டு போட்டாலும் பரவாயில்ல போவோம்னு எழும்பி போனாங்க பாருங்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொண்டு வந்தார். செய்கைகளுக்கு தக்க பலன் என்றால் சூழ்நிலை ஆசீர்வாதமாக இருக்கோ இல்லையோ எழும்பி செயல்படுகிறான். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், நல்லா இருந்தால் வேலை செய்வோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நிறைய நேரம் நல்லா இருக்கிற சூழ்நிலை வரமாட்டேங்க. ஒரு சிலர் எனக்கு எல்லாம் சுற்றி இருக்கிற ஜனங்களாம் நல்லா இருக்கணும், அப்போ தான் நான் வேலைக்கு போவேன். வேலைக்கு போகாத ஆட்கள் வீட்டிலே உட்காந்துருக்கான். நீ எழும்பி போனேன்னா கர்த்தர் உனக்கு வேலையை கொடுப்பாரப்பா. அல்லேலூயா. படுத்தே கிடக்கிற வரைக்கும் ஒன்றும் கிடைக்காது. எழும்பி உங்கள் கடமையை செய்யுங்க. அல்லேலூயா. எழும்பி புறப்பட்டு போகிறாங்க. தற்செயலாக ஒரு ஃபீல்டுக்குள்ளே போய், ஒரு வயலுக்குள்ளே போய் அறுக்க ஆரம்பிக்கும். அதுதான் அவங்க வாழ்க்கையை மாற்றினது. அன்னைக்கு மாத்திரம் வேலைக்கு போகாமல் வீட்டில் படுத்திருந்தா ரூத் சரித்திரமே எழுதப்பட்டிருக்காது, அதோடு முடிஞ்சிருக்கும். ஒரு அற்பமான வேலை, அந்த அற்பமான வேலையை செய்வதற்கு எழும்பினார்கள். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், வசதியான வேலை, ஒரு எனக்குன்னு ஒரு மதிப்புள்ள ஒரு வேலை, தன்னுடைய பொறுப்பு இல்லைன்னா தன்னுடைய பட்டத்துக்கு ஏற்ற வேலை இருந்தால் செய்வார்கள். மற்ற வேலையாக இருந்தால் ஆளை காண போயிடுவான். அப்படி இருக்கக்கூடாது. பொறுக்கிற வேலையை ஒழுங்காக செய்ததுனால வயலுக்கே கடைசியில் சொந்தக்காரியாக மாறிட்டாங்க. போவாசுடைய அனைத்து ஆஸ்திகளுக்கும் சொந்தக்காரி ஆகிட்டாங்க. கர்த்தர் உயர்த்தினாருங்க. இன்னைக்கு கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்து வேலை செய்தனா கர்த்தர் உயர்த்து. அதுதாங்க கிரியைகளுக்கு தக்க பலன். 3வது ரூத்தின் செயல்பாட்டில் 3வது முக்கியமான ஒரு காரியம். ரூத் 2வது அதிகாரம் 14வது வசனம். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் போவாஸ் வந்து அவளுக்கு என்னெல்லாம் கொடுத்தாரு? அப்பத்தை கொடுத்தாரு, வறுத்த கோதுமையை கொடுத்தாரு. ரூத்தை யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுவிட்டு மிச்சத்தை அப்படி சும்மா போட்டு போயிட்டு இருந்திருந்தால். ஆனால் ரூத் செய்ததை பாருங்க. அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீததை கொண்டாள். மருமகளுடைய கடமை எவ்வளோ அழகாக செய்கிறாங்க பாருங்க. இந்த அம்மா ரூத் செய்வதற்கு இது ஒரு காரணம் இருக்கு. ரூத் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. பாருங்க, என்ன ஒரு மாமியார் மருமகளுடைய உறவு ரொம்ப அழகா இருக்கு. மருமகளுடைய சௌக்கியத்தை தேடின மாமியாருக்கு அல்லேலூயா வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மருமகள் கிடைச்சாங்க. அல்லேலூயா. 2 சைட்லையும் இருக்கணும். மாமியாரை ஒழுங்காக கவனிச்சவங்க பேதுரு, அவரை நம்பி தான் இயேசுக்கு சபையை கொடுத்துட்டு போனார். அல்லேலூயா. ஜுரத்தோடு இருக்கிற மாமியாருக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார் பாருங்க, கையில் சபையை கொடுத்துட்டார். வேலை செஞ்சுட்டு மாமியாருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க பாருங்க, அந்த மருமகளுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடச்சிது. நீ பாருங்க, இந்த சின்ன சின்ன கிரியைகளுக்கு பலன் அளிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அன்பு பாராரு. ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குன்னா என்ன ஆகிட போகுது? உறவினருக்கு குறைஞ்சா போயிட போகிறீங்க. உங்கள் கணவருடைய அன்பை சம்பாதிக்கலாம், உங்கள் மனைவியுடைய அன்பை சம்பாதிக்கலாம். நான் எப்பயுமே சொல்கிறது போல், கல்யாணம் ஆகும் பொழுது உங்கள் மனைவி மாத்திரம், உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சம்மந்தம் வந்துடுது. உங்கள் மனைவியின் குடும்பத்தை நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா உங்கள் மனைவியுடைய அன்பு அதிகமாக வளரும். உங்கள் கணவருடைய குடும்பத்தை நீங்கள் மரியாதையோடு நடத்துனீங்கன்னா, அன்போடு நடத்துனீங்கன்னா உங்கள் குடும்ப உறவு சமாதானமாக இருக்கும். இதில் குறை வைக்கும் பொழுது வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனால் மன வருத்தத்தோடு உங்களோடு பழகுவாங்க. தேவையா? இந்த அம்மா நல்ல மாமியாரை இப்படி ஆசையாக அன்போடு கவனித்ததுனால மாமியார் மூலியமாக தான் கர்த்தர் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்தார். அல்லேலூயா.
ரூத்துடைய 4வது முக்கியமான செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூத்து போவாஸ்ட்ட போய் இது மாதிரி பொறுக்கிக்கிட்டே இருக்கும். முதல் நாளில் போவாஸ் சொல்கிறாரு, என் வயல்லே இருந்து நீ பொறுக்கலாம் இனிமே. ரூத் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில், அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக்கொள்ள வேறு வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு அப்படின்றார். அதே போல் நகோமி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே வேறொரு வயலில் நீ போய் பொறுக்காத, இவனுடைய வயல்லே நீ போகிறது உனக்கு நல்லதுன்றாங்க. அந்த வயலில் பொறுக்கிறதுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு இடத்துல நல்லா கிடச்சிட்டு இருக்கும், இதை காட்டில் ஒரு நல்ல இடம் இருக்கான்னு பார்ப்பாங்க. இங்கே நல்லா போயிட்டுருக்குன்றது, போதுமான அளவுக்கு நமக்கு வருமானம் வருது, போதுமான அளவுக்கு நமக்கு சாப்பாட்டுக்கு சேமிப்புக்கு வீட்டுக்கு வேண்டியதெல்லாம், இதை எப்படி பெருக்கலாம் அப்படின்னு அது மேலே கண் இருக்கும். கடைசியில் இருக்கிறதையும் அரசனை நம்பி கைவிட்ட மாதிரி லைஃப் மாறிடும். இந்த ரூத்துடைய நிலைமை பார்த்தீங்கன்னா 23வது வசனம் 2வது அதிகாரத்தில், அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரு மட்டும் அவள் கதிர் பறிக்க கொள்ளும்படி போவாசுடைய வயல் வேலைக்காரர் கூட கூடி இருந்து தன் மாமியாரிடத்தில், ரெண்டுமே ரொம்ப முக்கியம், கூடி இருந்து வயல்லையும் ஒழுங்காக இருந்தாங்க, வீட்லேயும் திருப்தியாக இருந்தாங்க. நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு திருப்தியே இல்லை. எங்கடா ஓடி போகலாம், இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இவனை நம்பி போகலாமா, அவனை நம்பி போகலாமா, ஒரு வேலையில் ஒழுங்காக உட்கார தெரியல. இருக்கிற வேலை, இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்க, இன்றைக்கி இருக்கிற உலக சூழ்நிலைகளில் உங்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் ஒழுங்காக வருதா? இந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் ஒரு 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 பராமரிப்பு வந்துக்கிட்டு இருக்குன்னா அது ஒழுங்காக பிடிச்சிக்கொள்ளுங்க. புதுசாக நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், புதுசாக நான் வேலைக்கு வேறு வேலை தரேன், பல மடங்கு அதிகமான சம்பளம், அங்கே வேறு என்னென்ன பிரச்சனை இருக்கோ. ரூத்தை பார்த்தீங்கன்னா அந்த இருந்த இடத்துல உண்மையாக இருந்தால், கண்டென்டட் வித் த பிளெஸ்ஸிங்ஸ் கிவன் பை காட், அல்ல போதும் என்கிற மனநிலை, இதாங்க அவருடைய முக்கியமான செயல். போதும் என்கிற மனநிலை ரூத்தின் முக்கியமான செயல். ரூத்தினுடைய மனநிலைமை ரொம்ப முக்கியங்க. ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தில் நீங்கள் திருப்தியாக இருந்தால், அவருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா, கர்த்தர் இன்னும் பெரிய ஆசீர்வாதங்கள் நம்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக ரூத்தை பற்றி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ரூத் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில், அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றார். ரூத்தினுடைய 5வது முக்கியமான நற்கிரியை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு சிலர் பாருங்க, மற்றவங்க யாராவது முதியோர் சொன்னால், அனுபவமிக்கவர் சொன்னால், ஊழியர் முக்கியமாக பாஸ்டர் சொன்னால் நீங்கள் அது கொஞ்சம் கனம் கொடுக்கணும். அல்லேலூயா. இதுக்கு கொடுக்கலன்னா அநேக பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, நல்ல ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். அல்லேலூயா. வசனத்தில் கொடுக்குற ஆலோசனை, வீட்டில் முதியவர்கள், பெற்றோர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், ஊழியர்கள் கொடுக்குற ஆலோசனை. இந்த அம்மா மாமியார் சொல்கிறாங்க ஒரு காரியம் நீ செய்யணும், மாமியார் சொன்னதுக்கு இந்த ரூத் என்ன சொல்லுகிறாள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம். எவ்வளோ கஷ்டமான ஒரு கதை. மாமியார் தான் ஐடியா கொடுத்துருப்பாங்க, இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இப்படி ஒரு பழக்கம் இருக்குது, கதிர் பொறுக்கிக்கிட்டே போவாங்க பின்னால், அதுதான் நம்ம செய்யணும்னு நினைக்கிறேம்மா, வேறு என்ன செய்யணும் எனக்கு தெரியல. ரூத் சொல்லிப்பா, உங்களுக்கு வயசாகிடுச்சு, நான் போய் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எழும்பி போயிருப்பாங்க. அதே போல் திருமணத்துக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கும் பொழுது, அநேக வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு பெற்றோர் சொல்லுகிற நல்ல ஆலோசனை அறிவுரையை உங்கள் திருமண காரியத்தில் நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். அப்போ நீங்கள் வாழ்நாள் முழுக்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ரூத்தின் வாழ்க்கையில் செயல்களுக்கு தக்க பலன் இந்த 5 காரியங்கள் மித்தமாக வந்தது. நான் இன்னைக்கு வாசித்த பொழுது நான் புரிந்து கொண்டேன். இன்றைக்கி உங்கள் முன்னால் வைக்கிறேன். ஆண்டவர் மேலே நிபந்தனை விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? 2வது, கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சாக்குப்போக்கா சொல்லாமல் உங்கள் கடமையை செய்கிறீங்களா? 3வது, வீட்டில் இருக்கிறவர்கள் மேலே கரிசனை, தன்னை சார்ந்தவர்களுக்கு பற்றிய கவனம் இல்லை கரிசனை. 4வது, தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் போதும் என்கிற மனநிலை. 5வது, ஹல்லேலூயா, என்னது, நல்ல ஆலோசனை கீழ்ப்படினுங்க. சில நல்ல ஆலோசனை மற்றவங்க கொடுக்கும்போது, ரெகோபயாம் முதியோரின் ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் ராஜ்யமே 2ஆக பிரிஞ்சிருக்காதுங்க.
அதை தள்ளிவிட்டு தன்னோடு கூட வளர்ந்தவர்களுடைய ஆலோசனை தேடினார். கண்ட்ரியே ரெண்டாக மாறிடுச்சு, தேசமே ரெண்டாக மாறிடுச்சுங்க. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பிரிவினைகளுக்கு காரணம் சரியான ஆலோசனைக்கு இடம் கொடுக்கறது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது தான் மனுஷனுடைய இன்னைக்கு எண்ணம். 2 விதமான பலனை நம்ம பார்த்தோம். ஒன்று செய்கைகளுக்கு தக்க பலன், கிரியைகளுக்கு தக்க பலன். நிறைவான பலன் ரூத்துக்கு கிடைத்தது. நல்ல மாப்பிள்ளை, நல்ல பிள்ளைகள் வந்ததும் அல்லாமல் ரூத்துக்கு கிடைத்த மிக முக்கியமான நிறைவான பலன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுவின் வம்ச வரலாறில் கொடுக்கப்பட்ட 2 அந்நிய பெண்மணிகளில் இவர்களும் ஒருவராக மாறினார். மத்தேயு 1:5 சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான் என்று சொல்லி பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கும் பொழுது இதாங்க நிறைவான பலன், தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு உண்மையாக இருந்த சரி, இன்னைக்கு இந்த 2 ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தான் தருவார். உங்கள் செய்கைகளுக்கு தக்க பலன். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ சரி எவனுமே கனப்படுத்த, உங்கள் செய்கைகளுக்கு தக்க பலன் கர்த்தராலே வரும். அதில் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உங்களை புரிந்து கொள்ளவில்லையா, சக வேலையாட்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லையா, நீங்கள் செய்ய வேண்டிய கடமை ஒழுங்காக செய்யுங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை நன்மையும் செய்யணும், சத்தியத்தை காத்துக்கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. செய்கைகளுக்கு தக்க பலனை தருகிறவரே, இந்த மாதத்திலையும் பிள்ளைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிரதிபலனை தாருமப்பா. எவ்வளவோ சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, இவளுடைய செய்கைகளுக்கு தக்க பலன் கர்த்தராலே வரட்டும். அது மாத்திரமல்ல, இவளுடைய செட்டைகளின் நிழலில் வந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் அதற்குரிய நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. லார்ட், த ஃபுல் ரிவார்டு, த ஃபுல் ரிவார்டு. உடைய செட்டை நிழலில் வந்திருக்கிற ஒருவனை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, அதுக்குரிய நிறைவான பலனை தாரும். எவ்வளவோ உழைத்திருக்கிறாங்க, வருஷம் முழுக்க உழைத்து ஒரு சில தேர்வு எழுத போகிறீங்க, அதுக்குரிய நிறைவான பலன் வந்து சேரட்டும், தக்க பலன் வந்து கிடைக்கட்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும். வேலையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்திருக்கிறோம், அதுக்குரிய அங்கீகாரம் இல்லைன்னு வருத்தத்தோடு நிற்கிறீங்களே, கர்த்தர் நிறைவான பலனை தருவார், தக்க பலனை கர்த்தர் தருவார். சோர்ந்து போகாமல் உங்கள் கடமை செய்யுங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை உயர்த்துங்க. கைகளின் கிரியைகளில், ஊழியத்தில், குடும்ப வாழ்க்கையில், ஆண்டவரே எல்லா விதத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்ன அந்த பலனையும் யார் யாரெல்லாம் ஆண்டவரே இது நிமித்தமாக இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அந்த பலனை நிறைவாய் தருவீராக. rebuke every hindrance to God's blessing in God's people's family. இந்த நாளில் பலனை கூறுகிறோம், சமாதானத்தை கூறுகிறோம். இந்த இடத்தை விட்டு போகும்போது நிம்மதியோடு சந்தோஷத்தோடு செல்லட்டும். ஆசீர்வதிக்கப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.